ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் 7 இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். மறுநாள் அவர் 8 மறைந்து விடுவார். 8 மறைந்தாலும் 8 புதன் ஆட்சி பெற்றிருப்பதனால் அதுவும் பலமே. அது மட்டுமில்லாமல் உங்கள் ராசிநாதன் 6 ஒரு வகையில் அவர் 8 மறைவது பலம். அதே வேளையில் ராசிநாதன் 8 மறைவது பலமா என்றால் பலம் இல்லை. அதனால் போட்டி, போராமை, தங்கு தடங்கள் எல்லாம் வரும். ஆனால் அதையும் மீறி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். காரணம், வீடு கொடுத்தவர் ஆட்சியாக இருப்பது. அது மட்டுமில்லாமல் அவருடைய பார்வையால் பலவிதமான நன்மைகளும் உண்டு. அவருடைய பார்வை 11ஆம் வீட்டிற்கும் 2ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் கிடைப்பது நன்மை. அதனால் உங்களுடைய காரியங்கள் அத்தனை முயற்சிகளும் வெற்றியடையும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் வலிமையாக இருக்கின்றார். 1ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியத்தை குறிக்கக்கூடிய சூரியன். அதனால் இந்த மாதம் முழுமையாக உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ் என்ற சகல விதமான நன்மைகளும் நடக்கும். ஆனால் காரியங்கள் மட்டும் போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். இதைவிட கூடுதலான விஷயம் என்னவென்றால், உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய 2-5 குரு 9 உச்சமடைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் தெய்வகடாட்சம் பூர்ணமாக உண்டு. எப்படி பார்த்தாலும் இறுதியில் உங்களுடைய எண்ணங்களும் முயற்சிகளும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே வெற்றி அடையும் என்பதே விருச்சிக ராசி ஆண் பெண் இருவருக்கும் சகல வயது உடையவர்களுக்கு உண்டான பலன்களாக அமையும். அதனால் நீங்கள் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து போராடுங்கள். இந்த மாதம் குருவினுடைய பார்வையாலும் உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரத்தினாலும் மிகப்பெரிய வெற்றி, அதுவும் பெரிய வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை தாராளமாக இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு தர இருக்குது. தாராளமாக நீங்கள் நம்பி கடுமையான முயற்சி செய்யலாம். உங்களுடைய ராசிக்கு 2 குரு பகவான் தானுக்கு அவர் 8 மறைந்தாலும் உச்சபலம் அடைந்து இருப்பதினால், ராசிநாதன் 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் 2ஆம் வீடும் 2ஆம் வீட்டு அதிபதியும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தின் மூலமாகவும் பொருளாதாரத்தின் மூலமாகவும் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் தனவரும் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும். குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்கள், உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு சனியினுடைய பார்வையின் மூலமாக கடன் இருந்தால் சனியினுடைய பார்வை 10ஆம் வீட்டிற்கு 2ஆம் வீட்டிற்கு கிடைப்பதால் ஒரு சிலருக்கு கடன்களும் இருக்கும். அந்த கடன்கள் எல்லாம் நீங்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். அந்த கடன்கள் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுடைய வாழ்வுக்காகவும் வசதிக்காகவும் சுப கடன்களாக அமையும். ஆக 2ஆம் வீடு வலிமை பெற்றிருப்பதனால் உங்களுடைய தனப்பிராப்தியும், குடும்பத்தில் சந்தோஷம், உங்கள் கனவுகளும் எண்ணங்களும், உங்களுடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இந்த மாதம் கட்டாயம் அமையும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 3 சனி பகவான் 3ஆம் வீட்டை உச்சகுருவும் உடன் சூரியன் புதன் சேர்ந்து பார்ப்பதினாலும் 3ஆம் வீட்டு அதிபதி சனியையும் சேர்ந்து பார்ப்பதினால் உங்கள் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையும். எடுத்த காரியங்கள் நீங்கள் பின்வாங்காமல் இருப்பீர்கள். பயணங்கள் ஏற்படும். இளைய சகோதரர்கள் வகையில் நன்மைகளும் ஆதரவும் பூர்ணமாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு விஐபிகளுடைய தொடர்புகளும் கிடைக்கும். புதிய நண்பர்கள் வருகையால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் தழுவிக்கொள்ளும். ஆக 3ஆம் இடத்தின் மூலமாக பலவிதமான யோகங்களும் நன்மைகளும் பயணங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டு. குறிப்பாக இளையவர்களுடைய முழு ஒத்துழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 4 சனி பகவான் அந்த சனி 5 இருந்து வக்கரப்பு அடைந்திருக்கிறார். வக்கரத்தில் உக்ரபலம் குருவினுடைய பார்வையும் சேர்ந்து இருப்பதினால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வகையில் உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கிறது. நிச்சயமாக வீடு, வண்டி, வாசல், வாகனம் விற்பது, வாங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கும். ஆனால் வாங்கும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விற்கும் போதும் தரமான மனிதர்களை பார்த்து நீங்கள் விற்க வேண்டும். காரணம், நீச்ச சுக்கிரனுடைய பார்வையால் ஒரு சில சங்கடங்களும் விரயங்களும் வரும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். தாயாருடைய உடல் நலத்திலும் சற்று கூடுதலான அக்கறை தேவை. வயதானவர்கள் தனது உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை தேவை என்பதை கவனத்தில் கொள்க. படிக்கின்ற மாணவ மாணவிகள் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் குரு புதன் சாதகமாக இருப்பதனால் கல்வியில் சாதனை கட்டாயம் படைப்பார்கள். அதை பற்றி எதுவும் பிரச்சனை இருக்காது. ஆனால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை நிச்சயமாக தேவை. இளையவர்களாக இருந்தால் உங்கள் தாயினுடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். ராசிக்கு 5 குரு பகவான் அவர் 5 9 தான் வீட்டை தானே பார்ப்பதினால் அங்கே சனி பகவான் இருந்தாலும் கவலை இல்லை. 5ஆம் வீடு மிகப்பெரிய அளவிலே பலம் அடைகின்றது. அதனால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறும். சனி பகவான் அந்த வீட்டிற்கு விரையாதிபதி, அதாவது 11-12 என்பதால் பிள்ளைகள் வகையில் சுப விரயங்கள் காத்திருக்கிறது. சுக்கிரனும் பார்ப்பதினால் அவரும் விரையாதிபதி என்ற காரணத்தினால், அவர் ராசிக்கு விரையாதிபதி, சனி பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு விரையாதிபதி என்ற காரணத்தினால் அந்த வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. சகல வயது உடையவர்களுக்கும் பொருந்தும். அது கூடுமான அளவுக்கு பிள்ளைகள் வகையிலே அந்த சுபவிரயம் இருக்கும். கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற எண்ணற்ற சுபவிரயங்களுக்காக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத பெண்மணிகளுக்கு இந்த மாதம் குழந்தைகள்
கர்ப்பம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும், ஏற்கனவே கர்ப்பஸ்திரிகளாக இருப்பவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உச்சமடைந்த குரு பகவான் பூர்ணமாக உங்களுக்கு தருவார். உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். எண்ணிய எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும். தெய்வ கடாட்சத்தின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு படி முன்னே செல்வீர்கள் என்பதே அடிப்படை விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் செவ்வாய் பகவானே ஆகின்றார். ராசிநாதனும் அவரே ஆகி அவர் 8லே மறைந்த காரணத்தினால் 6ஆம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய வம்பு வழக்கு சங்கடங்கள், போட்டி பொறாமைகள், கடன் தொல்லையெல்லாம் மிகப்பெரிய அளவில் உங்களை பாதிக்காது என்பது ஆறுதலான விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 7 கூடிய சுக்கிரன் ஒரு நாள் மட்டும் 10லே இருந்து பிறகு அவர் 11லே நீசமடைகின்றார். அவர் நீசமடைந்தது பிரச்சனை இல்லை. அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சாதகமாக இருப்பதினால் நீச பங்கமும் அடைகின்றார். ஆனால் சனி செவ்வாய் பார்வை இருப்பதினால் 7ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரும். குறிப்பாக இளைஞர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். விருச்சிக ராசி ஆண் பெண் இருவருக்கும் தவறுதலான பழக்க வழக்கம், தவறுதலான நட்பு, அந்த நட்பு குறிப்பாக காதல் விஷயத்தில் தவறுதலான மனிதரை நீங்கள் தேர்ந்தெடுத்து பிறகு காலமெல்லாம் கஷ்டப்படுவீர்கள். காரணம் சனி செவ்வாய் பார்வை நீச்ச சுக்கிரனுக்கு கிடைப்பது மிக எச்சரிக்கை. கணவன் மனைவி விஷயத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனை. திருமணம் ஆனவர்களுக்கும் மற்றவரிடத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சர்வ ஜாக்கிரதையாக பழக வேண்டும். இல்லை என்றால் சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள். திருமணமாகாத இருக்கின்ற ஆண் பெண் மாப்பிள்ளை பெண் தேடுவர்கள் இந்த காலகட்டத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும். தவறுதலான மனிதரை தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள் என்பதில் கவனம் தேவை. உடைய ராசிக்கு 8 கூடியவர் புதன். அவர் 8 கூடியவர் 8லே இருப்பதினாலும் அவர் 2ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை ராசிநாதனுடன் சேர்ந்த ஆரம்பத்திலே பார்ப்பதினால் 8ஆம் வீட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை ஒன்றும் செய்யாது. அதற்கு பதிலாக எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளலாம். அது பணமாகவோ மற்ற விஷயங்களாகவோ அமையலாம். உடைய ராசிக்கு 9 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம். 9லே உச்சமடைந்த குரு சூரியன் புதன் இருப்பதினால் தந்தையாலும் தந்தை உருளாலும் தெய்வ கடாட்சத்தினாலும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் அதிர்ஷ்டம் தேடிக்கொள்ளும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பட்டம் பதவி பேர் புகழ் என்று வரும். தெய்வத்தினுடைய அருளாலும் முன்னோர்களுடைய சொத்து சுகங்களோ அல்லது அவருடைய செல்வாக்கினால் உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் தேட கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பலர் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய பாக்கியங்கள் வரும். மாற்று மதத்தினோடும் உங்களுடைய இஷ்ட தெய்வமான மாற்று மதத்தின் உடையவர்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை சென்று தரிசிக்கக்கூடிய பாக்கியங்கள் பிரமாதமாக அமையும். பலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய அதிர்ஷ்டமும் கட்டாயம் கிடைக்கும். 9ஆம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு நிறைவான விஷயங்கள் இந்த மாதம் உங்களை தழுவிக்கொள்ளும். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் சூரியன். அங்கு கேது ராகு சம்பந்தத்தோடு இருக்கிறார். ஆரம்பத்திலே 17ஆம் தேதி வரை 10ஆம் வீட்டு அதிபதி தனக்கு 12லே இருக்கின்றார். பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள், வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது எனலாம் போன்ற விஷயங்கள் நடக்கும். தொழிலதிபர்கள் சற்று உடல்நலத்தில் கூடுதலான கவனம் தேவை. தொழிலதிபர்களுக்கு தனது தொழிலை மிக பெரிய அளவில் விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக அமையும். தனக்கு 12லே இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவுடன் சேர்ந்திருப்பதால் 5ஆம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்திருப்பதால் உங்கள் புத்திசாலி தினத்தால் தனியார் துறையில் இருப்பவர்களும் சரி, அரசாங்க பணியில் இருப்பவர்களும் சரி, உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். சொந்த தொழில் பண்ணுகிறவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமான காலமாகவும் இந்த மாதம் நிச்சயமாக அமையும். 14ஆம் தேதிக்கு பிறகு 10 கூடியவர் தான் வீட்டிலே வருவார். அப்பொழுதும் தனது வெற்றி பயணங்கள் நிச்சயமாக தொடரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் புதன். அவர் ஆரம்பத்திலே 8லும் பிறகு அவர் 9ல் உச்ச குருவுடன் இருக்கின்றார். 11ஆம் வீட்டிலே நீச்ச சுக்கிரனுக்கு சனி செவ்வாய் பார்ப்பதனால் பெண்களிடத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூத்த சகோதரருடைய வாழ்வில் ஒரு சில சிக்கல்களோ அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கு சங்கடங்களோ அல்லது விரோதங்களோ அல்லது வைத்திய செலவுகளால் வரலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மற்றபடி ஆண் பெண் விஷயங்களில் உறவுகள் மூலமாக மற்ற ஆணாக இருந்தால் பெண்ணிடத்திலும், பெண்ணாக இருந்தால் ஆணிடத்திலும் மிக கண்ணியமாக பழக வேண்டும். இல்லை என்றால் அவப்பெயர் வரும் என்பதை கவனத்தில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் சுக்கிரனே. அவரே இங்கே 11லே நீசபங்கம் அடைந்து சனி செவ்வாய் பார்வை இருப்பதனால் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் தேவையான பயணங்களை மட்டும் செல்லலாம். செலவு விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற வீண் விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காரணம் 12ஆம் வீட்டு அதிபதிக்கு சனி செவ்வாய் பார்வை கிடைப்பதே அதற்கு முக்கிய காரணமாகவும் அமைகின்றது. எது எப்படியாக இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசி ஆண் பெண் இருவருக்கும் குருவினுடைய பார்வை ஒன்றே போதும் உங்களை கரை சேர்ற்றிவிட. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அம்பாளையும் ஆண்டாள் தாயாரையும் தரிசனம் செய்வதும், அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மகத்தான நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதும், சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும், கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் கைமேல் பலன்களை தரும். இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.